வாங்க இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய் காயின் முடிகிற 3 காய்களை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளியை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா சுருங்க வதங்கின பிறகு நம்ம சுண்டைக்காயை நல்லா இடித்து அது கூட சேர்த்துக்கோங்க. 2-3 காயுமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டே இருங்க. அது கூட லைட்டாக இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காயெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா சேர்த்து நல்லா பாதி அளவு வேக வச்சுக்கோங்க. எப்படின்னா அதுவும் பொன்னிறமாக வரணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சுன்னா இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு பொன்னிறமாக இருக்குன்னா முன்னாடி நம்ம வேக வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அளவுக்கு இது பொன்னிறமாக இருக்குங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு தாங்க சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதித்த உடனே இல்லை இந்த அளவு பத்தாது இன்னும் நல்லா கொதிக்க விடுன்னு நினைக்கிறவங்க இந்த அளவு நல்லா கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சுவையாகவும் மணமாகவும் இருக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.